கல்வி வாழ்க்கை கல்வி குழந்தைகளின் நற்பண்புகளையும் வாழ்க்கை திறன்களையும் மேம்படுத்தும் என்ற வகையில் நம் பள்ளியில் உள்ள எல்கேஜி வகுப்பு குழந்தைகளை 12/6/2026 அன்று முதல் ஒவ்வொரு பிரிவு வாரியாக ஆசிரியரின் இல்லத்திற்கு அழைத்துச் சென்று அன்றாட செய்யக்கூடிய செயல்களை வாழ்க்கை கல்வியுடன் கற்றுக்கொண்டனர். அவ்வகையில் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசீர்வாதம் வாங்குதல், வீட்டு பாடங்களை செய்தல், காலணிகளை ஒழுங்காக வைத்தல், இறைவனை வணங்குதல், அதிகாலை விழித்தெழுந்து தினசரி பணிகளை ஒழுங்காக மேற்கொள்ளுதல் போன்ற பலவற்றை நேரில் வாழ்க்கை கல்வியுடன் கற்றுக்கொண்டனர் என்பதை பெருமைக்குரியது. பல் பரிசோதனை சிறப்பு முகாம் 17/6/2026 அன்று கேஎஸ்ஆர் பல் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியை சார்ந்த மருத்துவர்கள் நம் பள்ளிக்கு வருகை புரிந்து 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு ஒளிப்பட காட்சியின் வழியாக பல் சம்பந்தமான விழிப்புணர்வு காட்சியை காண்பித்து மாணவர்களை புத்துணர்ச்சி செய்வதற்காக அதிலிருந்து ஒரு சில வினாக்கள் கேட்கப்பட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பல் சம்பந்தமான பரிசோதனை செய்து ஆலோசனைகளை வழங்கப்பட்டன. நம் பள்ளியில் இந்த கல்வியாண்டில் புதிதாக ஈலாப் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் ஈலாப் சென்று ஆங்கில உச்சரிப்பு திறன்களை மேம்படுத்திக் கொண்டனர். பின் அதில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மாணவர்கள் உற்சாகமாக பதிலளித்து மகிழ்ந்தனர். ஃபவுண்டேஷன் வகுப்பு நம் பள்ளியில் பயிலும் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை ஃபவுண்டேஷனில் சேர்ந்த மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கப்பட்டன. ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வகுப்பு நடைபெறும். ஸ்பெல்வெல் அண்ட் ஆக்டிவிட்டி 20/6/2026 சனிக்கிழமை அன்று நம் பள்ளியில் வழக்கம் போல் நடைபெறும் ஸ்பெல்வெல் தேர்வு 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாட இணைச் செயல்கள் தொடங்கின. 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பொம்மை வைத்து கதை கூறினார்கள். 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காய்கறிகளை பயன்படுத்தி பூக்கள் மற்றும் விலங்குகளின் உருவங்களை செய்து மகிழ்ந்தனர். 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்பாசிரியர் கூறும் தலைப்பு பற்றி ஆங்கிலத்தில் பேசும் செயல்பாடுகள் நடைபெற்றன. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. உடலுக்கு வலிமை தந்து உள்ளத்திற்கு ஒளி சேர்த்து உயர்வான எண்ணங்களை நாள்தோறும் விதைக்கும் யோகா. நோயின்றி நலமுடன் நெடுநாள் வாழ வழிகாட்டும் யோகா. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நம் பள்ளியில் கேஜி வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலும் மற்றும் 11ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவ மாணவியர்களும் யோகா செய்தனர். அவ்வகையில் கேஜி வகுப்பு மழலையர்கள் ஜூன் 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று நம் பள்ளியில் உள்ள விவேகானந்தர் கலையரங்கத்தில் யோகா விரிப்பு பயன்படுத்தி ஆசிரியர்கள் செய்து காட்டிய எளிய யோகாசனங்களை மழலையர்களும் செய்து மகிழ்ந்தனர். 20/6/2026 அன்று 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களும் சூரிய நமஸ்காரம் மற்றும் நின்றபடி செய்யும் ஆசனங்களை செய்தார்கள். அதன் பிறகு விளையாட்டு மைதானத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் சூரிய நமஸ்காரத்தில் உள்ள 12 நிலைகளையும் மற்றும் நின்றபடி செய்யும் ஆசனங்களையும் செய்து காட்டினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆலோசகர் உயர் திரு முனைவர் என் ராஜேந்திரன் ஐயா அவர்கள், பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ் சாரதா அம்மா அவர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வை பறக்கும் கேமரா பயன்படுத்தி புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கப்பட்டது. இவ்வரையாக நம் பள்ளியில் கொங்குநாடு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இந்த வார சிறப்பு நிகழ்வுகளை கண்டோம். மேலும் என் செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்து இருங்கள் கொங்குநாடு நியூஸ் எக்ஸ்பிரஸ் உடன். வீடியோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.